கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அஸ்வந்த் கேமிங். இந்த வீடியோவில் எதை பற்றி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்டோவாக தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹார்ட் கோர் சீரீஸ் மாதிரி எடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் செத்தது தான். ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா டைமண்ட் வர முடிஞ்சாலும் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டையும் சேர்ந்து கொண்டு வர மாதிரி வச்சு அந்த இருக்குது கைஸ். செஸ்ட்டு இல்லை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொடெக்டர்லாம் இருக்குமா கைஸ்? இது டைமண்ட்லாம் தேவைப்படுமே. இது தருவாங்களான்னு என்னன்னு தெரில, எனக்கே டவுட்டாக இருக்குது. அடுத்து ஆக்ஸ் தந்துருக்காங்க, கரெக்டாக ஆர்டர் பண்ணி வச்சிடும். இது என்னன்னு தெரியலை. ப்ரொஜெக்டர்னு இருக்குது, ஆனால் அதுக்கு டைமண்ட் தேவைன்னு மட்டும் தெரியும். ஓகே, வச்சாச்சு. வேறு ஆர்மர்லாம் இருக்குது, ஃபுல் ஆர்மர் இருக்குது, வேறு மாதிரி தான். ஓகே, வச்சாச்சு. ஸ்டோனு கோல்டு இருக்குது, 9 கிராஃப்டிங் லெவல் இருக்குது. கேஸ் நம்ம தேவையான எல்லாமே இருக்குது. இந்த செஸ்ட்டை அதுக்கு விட்டு வைக்கணும், இதையே தூக்கிட்டு போயிடுவோம். ஆடெல்லாம் இருக்குது, ஆடு அடிப்போம். என்னடா இது? எனக்கு நெட்டு ப்ராப்ளம் ஆகுது கைஸ், என்னன்னே தெரில. இந்த பாக்ஸ் ஓவர் நெட்டு ஒழிதான். ஓகே, நம்ம பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு மைனிங் போவோம். பக்கத்தில் ஏதாச்சும் கேவ் இருக்கும், நீங்கள் லைக் பண்ணால் தான் கேவ் கிடைக்கும். நீங்கள் லைக் சொன்ன மாதிரியே கேவ் கிடச்சிட்டு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நம்ம உள்ளே குதிப்போம். குதிச்சாச்சு. நமக்கு ஏற்கனவே 5 கோல் இருக்குது, விழுவோம். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்னன்ஸை செஞ்சுக்கலாம். ஏன்னு சொல்லுவேன்னா அயன் பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். இந்த இருக்குது ஃபர்னன்ஸு, இதுக்கு மேலே வச்சுருவோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அயனை பண்ணியாச்சு. கோல்டு இருந்தால் இது பண்ணலாம். ஓகே கைஸ், நோண்டியாச்சு. பார்த்திங்கன்னா இதை போட்டு உள்ளே பார்த்திங்கன்னா பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். பிக்காக்ஸு ஒரு ஸ்வாடு போதும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் பொருளை தூக்கி போட்டுருவோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அயன் வந்தாச்சு. ஏன்டா ஆக்ஸை போட்டேன்? ஸ்வாடு பிக்காக்ஸை போட்டாச்சு. இப்போ என்னடா இது? திரும்ப ஓகே, இப்போ இந்த அயன் பொருளையும் இங்கே வச்சுட்டு கிராஃப்டிங் மொபைல். ஓகே கைஸ், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ குதிச்சு நீங்கள் பாத்திரக்கூடாது, அதான் பயமாக இருக்குது. வாங்கடா, அயன் ஸ்வாடே வச்சுருங்க. நீங்கள் யாரா? தேடி நம்மளுக்கே 46 குறைச்சி விட்டாங்க. நான் அந்த பிளாக் ஸ்டே வரப்போது ஒரே ஒரு பக்கு பார்த்தேன் கைஸ், டெலிபோர்ட்டு போவார். அது இப்போ உங்களுக்கு பண்ணி காமிங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கீழே தோண்டிக்கணும். இப்போ பாருங்கள், கீழே தோண்டியாச்சா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது செட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம். எக்ஸ்ரேன்னு அடிக்க, எக்ஸ்ரே, ஏன்னா இது எக்ஸ்ரே பவர் தான். நீங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல ஸ்டோனை போட்டுடணும். நீங்கள் என்னன்னாலும் போடலாம், எதை வேணாலும் போடலாம். எங்களை இப்போ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெலிபோர்ட் பவர் உங்களுக்கு கிடச்சிரும் கைஸ். ஒரே கல்லில் 2 மாங்காய். அப்படின்னா இந்த இடத்த நம்ம சேவ் பண்ணிப்போம். எக்ஸ்டென்ட் சேவ் பண்ண வேண்டாம். RRRR ட்ரிபிள் ஆர்னு போட்டுருவோம். ஒரு ட்ரிபிள் ஆர் போட்டாச்சு. இதுக்குள்ளே எது திரும்ப ஓவர் லூட்டு இதான். ஏன்னா இல்லை கோல்டன் சிஸ்ட்டு கிடச்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பெட்டெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஹார்ட் கோர் செத்துடக்கூடாது. இப்போ இந்த வேர்ல்டுக்கே நான் வர மாட்டேன், ஏன்னா நான் அந்த மாதிரி தான் சேலஞ்ச் வச்சுருக்கேன். அப்போ எக்ஸ்ரே போட்டு பார்க்கணும் இந்த இடத்துக்கு வந்துட்டோமானே. இப்போ இங்கே எக்ஸ்ரே போட்டு பார்ப்போம். ஓகே, இந்த எக்ஸ்ரேவை டெலிட் ட்ரிபிள் ஆர் கிடையாது கைஸ். எக்ஸ்ரேவை இங்கே டெலிட் கொடுத்துடணும். அடுத்து இதை மாற்றிட்டு எக்ஸ்ரேன்னு அடிக்கணும். XRY சரி செட் பண்ணிட்டா இங்கே வந்துடுமா? இந்த மறுபடியும் பிளாக்கை போடணும். ஓகே, போட்டாச்சு. கொடுத்தா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். போயிட்டா நம்ம தான் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. மாதிரி கோல்டன் செஸ்ட் கிடைக்கணுன்னாலும் மற்ற டெஸ்ட் அது என்ன செஸ்ட்லலாம் சூப்பரான லூட்டு கிடைக்கும் கைஸ். வந்தாச்சு. இங்கே ஒரு செட் அடிச்சுவோம். நான் திரும்ப சொல்லுதேன், இப்போ செத்துட்டாலும் தான் நம்ம ட்ரிபிள் ஏ போடுவோம். ட்ரிபிள் ஏ போட்டாச்சு. ட்ரிபிள் ஏ கைஸ். கோல்டன் செஸ்ட்டு இருக்கிற முன்னாடி நோண்டிக்கணும். ஐயோ வந்துட்டான்டா.
நோண்டுறான். ஏன்னா இதெல்லாம் அந்த இப்போ என் பின்னால் ஒருத்தன் துரத்திட்டு வராங்க பாருங்க. என்னோட ஸ்பானர் தேடி பறக்க விட்டாம அந்தல்லே என்ன இப்படி பறக்க கொடுக்கும். இதே மாதிரி நிறைய பேர் ஸ்பான் ஆகிடக்கூடாது. அதான் பிரச்சனை. எந்த செஸ்ட் இருக்குது? கோல்டன் செஸ்ட்டு இல்லை, நன்றா செஸ்ட் இது. சரியான லூட்லாம் இருக்குது. இந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணி தேடி 2 பேர் ஸ்பான் ஆகிட்டாங்க. உடச்சாச்சு. ஆனால் இப்போ நம்ம சாமி தேடி உடச்சாச்சு. ஓடுறா டைமண்டு. தேடி டைமண்டு தோன்றா டைமண்டு தேடி இந்த இடத்த சேவ் பண்ணியாச்சுல. தேடி என்ன கைஸ், இந்த இடத்த சேவ் பண்ணியாச்சு, கவலைப்படாதீங்க. என்னது கைஸ் இது பக்கத்துலேயே என்னது இது? நான் பார்க்கவே இல்லையே. என்ன இது? சில்லியாமா? இந்த சில்லியும் நம்ம நோண்டி வச்சுப்போம். என்னன்னு தெரில. ஆனால் இதுவும் ஒரு சீடு மாதிரி தான். ஏன்னா தோண்டி வச்சா ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். ஆனால் சில்லி தான் கிடைக்குமா? சில்லி சீடு தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஏதாச்சும் ஒரு செஸ்ட்டு போட்டுருவோம். ஆமாம் கைஸ், நம்ம செத்துட்டோம் அவ்வளோதானே. மறுபடியும் வரக்கூடாதுன்னு ஒரு வாக்கு வேறு கொடுத்துருவோம். இதுக்கு ஏன்டா செஸ்ட்டு? ஓகே கைஸ், வெளியோடுங்கடா. அவனும் இருக்க மாட்டான். எல்லாம் பண்ணி உடச்சாச்சு. நிம்மதியாக லூட்டுட்டிங்க கைஸ். வேற மாதிரியான லூட்டெல்லாம் யார் டே அத்தடி விட்டா சாவடிச்சிருவானுங்க போல கைஸ். இவனுங்கள வேற இவனுங்க என்னடா பண்ணணும். கொஞ்சம் போய் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடலான்னு என் உள் மனசு சொல்லுது. கொஞ்சோண்டு ஆப்பிள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா சும்மா கிடையாது கைஸ், செத்துட்டா வேர்ல்டு வரக்கூடாது. அதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே. ஓகே உடச்சாச்சு. அப்படியே இது எடுத்தாச்சு. எவ்வளோ இருக்குது? 4 போதும். எங்கேயும் ஒன்று சாப்பிடுவோம். ஓகே எடுத்துப்போங்க. இன்னும் நன்றான் 5 எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஏக்கு கோ கொடுத்து வந்தாச்சு. நம்ம டெலீட் பண்ணிடக்கூடாது கைஸ், அதனால எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். ஓகே யாருமே இல்லை. நிம்மதியாக லூட் அடிக்க விட மாட்டேங்கானுங்க. அதான் இருக்கிறதுல பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை இதில் இருக்கிற எல்லாமே நமக்கு லூட்ஃபுல் தான். இது ஒன்றா சேர்த்து உள்ளே போடு. டே எதுவும் ஆயிட்டு கைஸ். ஐயோ, வேறு எதுவும் கேமுக்குள்ளலாம் போது நீங்கள் கைஸ் வந்தோடனே நம்மளை போட்டு தூக்குதானுங்க. நான் இங்கே இருக்கேன். என்னென்னலாம் இது கைஸ், டைமண்ட் லெக்கின்ஸ் எல்லாம் இருக்குது. இதை தூக்கி போட்டால் டைமண்ட் லெக்கின்ஸ். என்னடாச்சு என்னன்னு தெரியல கைஸ். ஓகே, இதான் என்னடா டைமண்ட்ஸ் லெக்கின்ஸே தெரிய மாட்டேங்குது. இல்லைங்க கைஸ், ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. டைமண்ட் லெக்கின்ஸ் தெரியுது. அவனுங்களாம் இல்லை. சாமியை மட்டும் படிச்சோம். வாடா டே நீ என்ன ஒரு ஆள்னு அடிக்க வர பற்றியா? என்ன சொல்லணுடாண்ணா சாமி. ஓகே அவன் பக்கெட்டில் உங்களுக்கு இருக்காங்க. சரி, அது பக்கெட்டாச்சும் என்ன பண்ண. 10 அயனு, ஒரு ஸ்வாடு சொடத்துக்கு தூக்குள்ள போடு. ஓகே, ஒரு நேரோ கிடச்சிருக்கு. நிறைய கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு லூட் அடிச்சுட்டு கொடுத்தேன் கைஸ். லூட் அடிக்கிற கேப்பில் இவனுங்களும் வந்துட்டானுங்க. வெறியாக வருது. ஐயோ ஜாம்பியெல்லாம் துரத்துறான். ஆப்பிள் கொடுப்போம். அமைதியாக இருறான். சண்டை போடுறதா இல்லைடா. சரி, நிம்மதியாக ஒரு இடத்துல வைங்க, போய் சாப்பிடணும். ஓகே கேஸ், சாப்பிட்டாச்சு. நம்ம இது ஆர்மரை பாருங்க ஸ்டாவ் டட்டா. இந்த லூட்டால் தான் நம்ம இவ்வளோ காண்டு எடுத்துருக்கோம். டே டைமண்டை மட்டும் எடுத்துக்கணும். டைமண்டுக்காக நான் உயிராக கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது ஹார்ட் கோரு. ஓகே தாவுடா டைமண்ட் ஆட்றா. எடுத்தாச்சு. ரோட்ரா எத்தனை கோலம்டா. கொட்டும் கோலம் தான் கைஸ். பக்கத்தில் இன்னும் ஸ்பானரு. இவன் வருவான். நான் நினச்சி கூட பார்க்கவே. அவங்க அம்மாடி சரி அடிப்பாங்க கைஸ். ஐயோ ஸ்டிங்கர்லாம் வேறு மாட்டிக்கிட்டேன்.
பார்த்தே வாய் வேறு உளருது கைஸ். சி அவன் என்ன பாருன்னு யாருக்கும் தெரியாது கைஸ். சரியான பறவை. ஓகே வந்ததுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குது பாருங்க. நான் வேறு ஜாம்பிஸ் பண்ணணும்னு நினச்சி சரி லைட்டாக லூட் அடிக்கணும்னு பண்ணேன். ப்ளீஸ் மூன் ஸ்டோன் யாத்தேடி எப்படி மைன்கிராஃப்டில் நெதரைட்டு இருப்பாரோ அதே மாதிரி இதில் மூன் ஸ்டோன் இருப்பார். இப்போ என்ன தூக்கி போட எதுக்குடா இதெல்லாம் டிசைனுக்கு தான்டா சும்மா. ஓகே போடு. ஓகே கேஸ் இப்போ போய் நம்ம ட்ரிபிள்-ஏக்கு போவோம். ஓகே ஓடி போய் லூட் அடிக்கணும். ஒரே ஒரு லூட் இடம்தாங்க லூட்டே அடிக்கணும். அயன் கொட்டு மைனு ஒரு பவ்வு இதெல்லாம் எதுக்குடா. செஸ் பிளேட்லாம் வேணாம் இதெல்லாம் வச்சுருக்கோம். ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூப் வேண்டாம். இது வேண்டாம் கைஸ். இப்போ இது எடுத்துப்போம். வேறு பொட்டேட்டோ நிறைய இருக்குது. இந்த லீஃபெல்லாம் யாரா வச்சா லீஃபை பார்த்தாலே வெறிய வருது. இது என்னடா கேம் அவுட்டு தோத்தி கோலம் 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 வழி விட்ற கோலம் வரான்டா. நம்ம வேறு பறக்க கொடுத்தனுங்க அப்பப்போ கேம் அவுட்டு. நீ ஏன்டா இவ்வளோ லூட் எடுக்குங்க. கேம்காரனுக்கு பிடிக்கல போல் நம்ம லூட் எடுத்தது. பவ்வெல்லாம் கிடச்சிருக்கு. பவ் ஸ்டோனை தூக்கி அந்த இதை தூக்கி உள்ள போட்டா வா ஹோ நமக்கு இதெல்லாம் யாத்தேடி என்னடா சும்மா அடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் லூட் அடிக்க விட மாட்டோங்க கைஸ். சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க. ஓகே நம்ம இதுக்கு இந்த அயன் ஸ்வாடியும் எடுத்து வச்சுப்போம். நம்மகிட்ட 2 டே ஏன்னா நல்லாவே இருக்கக்கூடாது. லாவில் புசிங்க போடா. சரி லாவால் புசிங்க போடான்னு நான் உயிரோடு இருக்க சொல்கிறேன். என்ன கைஸ் டொப்பு லாவாக்குள்ளே தள்ளி விட்டாங்க. யாரா அது டே இந்த நேரம் மூட்டடிக்க விட்றா. சரி நம்மளை நிம்மதியாக லூட்டடி ஒன்று பண்ணுறோம். நீனா நல்லா வருவடா யாத்தேடி. சுத்தமாக லூட்டு ஐயோ கோலம் போட வரலண்ணா யாத்தேடி. என்னடா என்னங்க பார்த்துன்றா டைமண்ட் நம்ம டைமண்ட் எடுத்துட்டு ஓட்டிடுவோம். நீ என்ன அடிச்சாலும் நான் டைமண்ட் விட்டே விட மாட்டேன். உயிர் போயிடக்கூடாது அது முக்கியம். நம்மகிட்ட 12 டைமண்ட் இருக்குது. இதே நம்ம ஸ்பீட் ரன்னாக எடுத்துக்கலாம் நம்மளை யாத்தேடி. நீ யாரா நீங்களா சாவு. நம்ம போய் அந்த ட்ரிபிள்-ஏக்கு போய் லூட் அடிக்கலான் இருக்கோம். இந்த வீட்டை எடுக்கவே விட மாட்டேங்கானுங்க. வீட்டை என்ன எடுக்கலான்னு கேட்பேன். அதை நல்லா வளர்த்து இது பண்ணலாம். அதுக்காக தான் நான் அதை எடுக்க பார்க்க இவனுங்க யாருமே எடுக்க விட மாட்டாங்க. ஸ்பீடாக போய் ஏதாச்சும் லூட் இல்லாததை போய் யோசிச்சுட்டு வந்துடும். நாடா இருக்குது லூட் இல்லாது. உண்மையிலேயே அந்த வீட்டு இந்த செஸ்ட் இதுக்கு நானே தெரிஞ்சுக்கிறானே. வேற எதுக்குடா பக்கெட்டு. சரி பக்கெட்டு இருக்கட்டும். இந்த பிரிக் இதுக்கு கான்க்ரீட்டு இருக்கட்டும். இந்த செஸ் பிளேட்டு வச்சுப்போம். செஸ் பிளேட் தான் நம்மகிட்ட டைமண்டே இருக்கு. ஓகே வேறெல்லாம் மொக்கையாக தாங்க இருக்குது. எல்லாம் மொக்கையாக தான் இருக்குது. இப்போ டே வேறு எல்லாத்தையும் நம்ம லூட் அடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் லூட் அடிச்சிட்டோங்க. இது என்னது கேஸ் வீக்னஸ் ஆறாமா. அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அம்மாலாம் அடிச்சு பார்ப்போம். என்ன ஆரோன்னு எடுத்துடுறேன். வீக்னஸ் ஆறோம் கேஸ் நல்லே அடியில் செத்தே போயிட்டான். தேடி இவன் கேஸ் புதுச்சே வரான். சாவிடா தாமலே தான் வரா. முடிச்சுப்போம் கேஸ். இவனே நம்ம முடிச்சாச்சு. அப்படின்னா இதான் இன்ட்ரோ எடுக்க சரியான நேரம். டெலிபோர்ட் லாபி ஸ்பான் கேஸ் இன்ட்ரோ கேஸ். நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்த பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா டைமண்டு பிக்காக்ஸு எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்குன்னா தெரியும் எல்லாமே எடுத்தாச்சு. அதனால் என்ன கேஸ் பார்ட் 2ல் தான் நம்மளாம் மூன் ஸ்டோன் ஆர்மரே போடுவோம். மூன் ஸ்டோன் ஆர்மரில்
சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. பாய் கைஸ்.